வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழகத்தோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழகத்தின் ஆளுங்கட்சியோட கொறடாவா எம்எல்ஏ விருகம்பாத்தை சேர்ந்த சபரிநாதனை கொறடாவாக நியமிச்சிருக்காரு. முதல்ல இந்த கொறடானா என்ன? கொறடாங்கிறது ஒரு ஆளுங்கட்சியில் யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்க கட்சிக்கேற்ற ஒரு கொறடாவை சட்டசபையில் அமைக்கணும். அது சட்டசபையாக இருக்கட்டும், நாடாளுமன்ற உறுப்பினராகட்டும், அப்படிங்கிறது அமைக்கிறது ஒரு மரபு. சட்டசபைக்குள்ளே அவங்களோட முக்கிய பணி என்ன அப்படின்னா, எம்எல்ஏக்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் வருகை தந்து சட்டசபையில் விவாதங்களிலும் பங்கு கொண்டு ஒரு குறிப்பிட்ட முக்கியமான தீர்மானத்தில் அந்த கட்சியோட கொள்கை அந்த முடிவுக்கு ஆதரவாக கரெக்டாக வாக்களிக்கிறாங்களா, சட்டசபையில் குறிப்பிட்ட நாட்கள் முக்கியமான நாட்களில் கரெக்டான கலந்துக்கிறாங்களா அப்படிங்கிறது பார்த்துக்கிற பொறுப்பு அந்த கொறடாவுக்கு தான் இருக்குது. ஒரு தமிழக ஆட்சிக்கும் சட்டசபை கட்சிக்கும் ஒரு பாலமாக கொறடாவோட பணி தொடருது. அதே போல் மானிய விவாதங்களிலும் பங்கேற்க இவங்களுக்கு உரிமை உண்டு. இவங்களுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு எம்எல்ஏ ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கரெக்டாக தீர்மானத்தில் பங்கு கொள்ளாமல் இருந்தாலோ இல்லை வருகை தராமல் இருந்தாலோ அதை சபாநாயகருக்கு முறையிட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. அதே போல் கட்சி கொள்கைக்கு எதிராக வாக்களித்தாங்கன்னா அவங்க எம்எல்ஏ பதவியிலிருந்து நீக்கவும் படுறதுக்கு இவங்களுக்கும் அதிகாரம் இருக்குது. இப்படிப்பட்ட பொறுப்பை தான் முதலமைச்சர் விஜய் அவர்களின் டிரைவரோட மகனுக்கு கொடுத்து அழகு பார்த்துருக்காரு. எதிர்கட்சியோட கொறடாவும் நம்ம நியமித்து கொள்ளலாம். அதுக்கான இன்னும் கொறடாவை நியமிக்காமல் ஆலோசனை கூட்டமும் நியமிக்கிறதுக்காக மேற்கொண்டுபட்டு வருகிறது. எதிர்கட்சியோட கொறடா யாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.